இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு அரசியலை வருங்கால சந்ததிக்கு எதிர்கால சந்ததிக்கு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதை தாண்டி இன்னைக்கு இன்ப நிதியை வேற உள்ளே கொண்டு வராங்களாம். யாருக்கும் தெரியாத இன்ப நிதியை ரெட் ஜெயண்ட்டுக்கு சிஇஓவாக மாற்றுறாங்க. இதே தானே பண்ணாங்க உதயநிதியை, இப்படி தானே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்கணும், ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். இது லிட்ரலாக மன்னராட்சி தான். குடும்ப அரசியல் அப்படிங்கிறது மன்னராட்சி, அவ்வளோதான். வழி வழி வழியாக வருது. கருணாநிதியை பார்த்தீங்க, ஸ்டாலினை பார்த்தீங்க, உதயநிதியை பார்த்தீங்க. அடுத்த ஜென்ரேஷன் வருதுங்க, 4வது ஜென்ரேஷனு. அடுத்து இன்பநிதி அதே மாதிரி ரெட் ஜெயிண்ட் மூவியினுடைய முதன்மை சிஇஓவாக கொண்டு வரீங்க. அடுத்தது அவரை படம் நடிக்க வைப்பீங்க. அடுத்தது இளைஞரணிக்கு கொண்டு வருவீங்க. என்னங்க இது? இதுக்கு கூட்டணி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையாகவே சொல்லணும்னா மனவேதனையாக இருக்குது. இதெல்லாம் செய்யக்கூடாது.